வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் 7வது லெசன் சான்றோர் மொழி வெற்றி வேர்க்கை அந்த லெசனோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் வினா, தெல்லிய இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆ மெல்லிய, ஆ இலகிய, இ முதிர்ந்த, இ அழகிய. இதில் சரியான விடை இ முதிர்ந்த. இரண்டாவது வினா, ஆல் இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆ வேலமரம், ஆ ஆலமரம், இ அரசமரம், இ வேப்பமரம். இதில் சரியான விடை ஆ ஆலமரம். மூன்றாவது வினா, கயம் இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆ நீர்நிலை, ஆ பயம், இ வானிலை, இ பருவநிலை. இதில் சரியான விடை ஆ நீர்நிலை. நான்காவது வினா, புரவி இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆ யானை, ஆ பூனை, இ ஆள், இ குதிரை. இ குதிரை சரியான விடை. ஐந்தாவது வினா, பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ பெருமை கூட்டல் படை, ஆ பெரும் கூட்டல் படை, இ பெரு கூட்டல் படை, இ பெரிய கூட்டல் படை. இதில் சரியான விடை ஆ பெருமை கூட்டல் படை. ஆறாவது வினா, நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ நிழல் ஆகும், ஆ நிழலாகும், இ நிழலாகும், இ நிழலா ஆகும். இதில் சரியான விடை நெடில் ஆ நிழலாகும். அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. முதல் வினா, ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார்? ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். இரண்டாவது வினா, ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற படைகள் தங்கும். மூன்றாவது வினா, இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? விடை, இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. அடுத்தது பொருத்தமான நிறுத்தற் குறியிடுக. முதல் வினா, ஆகா என்ன சுகம் தெரியுமா? இந்த வரியில ஆகா என்ற இடத்துல ஆச்சரிய குறியிடணும். என்ன சுகம் தெரியுமா, தெரியுமா என்ற இடத்துல திரும்பவும் ஒரு ஆச்சரியக்குறி. இரண்டாவது, என்னை கட்டி போடுகிறார்கள். இதில் முற்றுப்புள்ளி மட்டும் வரும். மூன்றாவது, ஆஹா இது என்ன பிரமாதம். இதுலேயும் ஆஹா என்ற இடத்துல ஆச்சரியக்குறி, இது என்ன பிரமாதம் அந்த இடத்துலையும் ஆச்சரியக்குறி வரும். நான்காவது, நான் என்ன வேலை செய்ய வேண்டும். இதில் கேள்விக்குறி வரணும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் கேள்விக்குறி வரணும். ஐந்தாவது, காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி, கத்தரி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி, கார்புள்ளி, கத்தரி, கார்புள்ளி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். முற்றுப்புள்ளி இது ரெண்டும் வரணும். 2 கார்புள்ளி, கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி வரணும். அடுத்தது மொழியோடு விளையாடு. சொல் 1 பொருள் 2 கண்டுபிடி. எடுத்துக்காட்டு, வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. இது இரண்டுக்குமே ஆடு என்ற பொருள் வருகின்றது. சொல் 1 பொருள் 2 இல்லையா? முதல் கேள்வி, மாதத்தின் மறுபெயர் திங்கள், நிலவை குறிப்பது திங்கள். இரண்டாவது, வகுப்பில் பாடம் படி, மாடி செல்ல உதவும் படி. மூன்றாவது, வளைந்து ஓடுவது ஆறு, ஆறு இந்த எண்ணின் பெயர் 6. நான்காவது, பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை. ஐந்தாவது, சோற்றின் மறுபெயர் அன்னம், அழகிய பறவை அன்னம். இந்த கோடிட்ட இடத்துல அதை எழுதிக்குங்க. கலையும் கைவண்ணமும் உள்ள இந்த பென்சில் செய்யக்கூடிய துகள்களை வச்சு பூ டிசைன் செய்துக்கலாம். அடுத்தது, இணைந்து செய்வோமா. கூடையில் இருக்கும் சொற்களுள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து முதல் பழத்தில் எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் பழத்தில் எழுதுக. கூடையில் இருக்க சொற்களை வகைப்படுத்தி நம்ம எழுதணும். ஒரு பழத்தில் சிறு பழம், சிறு மீன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை இப்போது இந்த பழத்தில் எழுதணும். சிறு பழம், சிறு மீன், சிலந்தி, சிலை, சிந்தனை. அடுத்த பழத்தில் கடைசியில் ஒத்த ஓசையுடைய சொற்கள் இருக்குது. கிண்ணம், வண்ணம், நுண்ணியதே, தண்ணீர், அன்னம்.
இச்சொற்களை எடுத்து எழுதிக்குங்க. அடுத்தது இணைப்புச் சொற்களை அறிவோமா. 2 தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்புச் சொற்கள் ஆகும். சில இணைப்புச் சொற்களையும் அவை பயன்படுத்தும் முறைகளையும் அறிவோம். அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே போன்றவை இணைப்புச் சொற்கள். முதல் கேள்வி, பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த இணைப்புச் சொல் இதில் எது? அதனால் என்பது இணைப்புச் சொல். இரண்டாவது, காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதில் இணைப்புச் சொல் ஆகவே என்பதுதான் இணைப்புச் சொல். மூன்றாவது, அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. இதில் இணைப்புச் சொல் என்பது ஆனால். நான்காவது, பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. இதில் எனினும் என்பது இணைப்புச் சொல். ஐந்தாவது, நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். இதில் இணைப்புச் சொல் ஆகையால் என்பது. ஆறாவது, தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். இதில் இணைப்புச் சொல் எனவே. 2 வாக்கியங்களை இணைப்பதை இணைப்புச் சொல்லுன்னு சொல்லுவோம். அந்த இணைப்புச் சொற்கள் தான் அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே என இந்த வரிகளில் சிவப்பு வண்ணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இச்சொற்களே இணைப்புச் சொற்கள்னு சொல்லுவோம். இப்போ நாமளே செய்யக்கூடிய பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் ஆகிய இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. இப்போ நம்மளே சொந்தமாக ஒரு 4 வரி இதில் எழுதணும். இந்த சொற்களை பயன்படுத்தி ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் இருக்கு இல்லையா, அந்த இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி நாமவே சொந்தமாக எழுதணும். இப்போ நான் எழுதியிருக்கேன், முதல் பருவத் தேர்வு கடினமாக இருக்கும், ஆகவே விடாமுயற்சியுடன் படித்து வெற்றி பெற வேண்டும். இதில் ஆகவே என்பது இணைப்புச் சொல். இரண்டாவது, பிளாஸ்டிக் தீமை தருவது, எனவே அதனை உலகை விட்டே ஒழிப்பது நல்லது. இதில் எனவே என்பது இணைப்புச் சொல். மூன்றாவது, நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன், ஆகையால் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டேன். இதில் ஆகையால் என்பது இணைப்புச் சொல். அடுத்தது, பள்ளி பேருந்து குறித்த நேரத்தில் வந்துவிடும், ஆனால் இன்று வரவில்லை. இதில் ஆனால் என்பது இணைப்புச் சொல். இந்த இடத்துல எழுதிக்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.